நீங்கெல்லாம் இந்த காலத்து பசங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்க தான் நானும் போட்டு வாங்கினேன். ஆனா நீ என்னையே அசத்திட்டமா. தேங்க்யூ சார். அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஏங்க எப்படிங்க? ஏன் நான் உங்ககிட்ட வாங்கணும்னு அவர் கேட்டாரு. நீங்க என்னடான்னா இனி ஜென்மத்துக்கும் என்கிட்ட தான் நீங்க வாங்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டீங்க. எப்படின்னா நல்ல தொழில்காரனுக்கு டைமிங்கும் சொல்ல ரொம்ப முக்கியம் கபிலன். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா கபிலன்? உங்க அவசரத்தால நம்ம கம்பெனிக்கு எக்ஸ்ட்ரா 5% லாபம் தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா, நான் 20% கொடுக்கலான்னு யோசிச்சு வந்தேன். ஆனா நீங்க 15%க்கு பேசி 5% லாபம் வாங்கி கொடுத்துட்டீங்க. ஆனா எல்லா நேரத்திலயும் உங்க அவசரம் நமக்கு சாதகமா அமையும் சொல்ல முடியாது. அவர் சொன்னது சரிதான் புனிதா. உண்மையிலேயே நீங்க பிரில்லியன்ட் தான். என்ன பாராட்டவும் செஞ்சு பண்ண தப்பையும் சொல்லி காமிச்சிட்டீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல கபிலன். பிசினஸ்ல கரெக்டா இருந்தா எல்லாத்தையுமே கடந்துடலாம். ஐயோ, நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு கல்யாண வேலையெல்லாம் இருக்கு. அதனால நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டேன். நாளைக்கும் வர முடியாது. ஐயோ பரவாயில்லைங்க. நீங்க கல்யாண வேலையை பாருங்க. ஆபீஸ் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. சரி நீங்க போயிட்டே இருங்க. எனக்கு ஒரு மெயில் அனுப்ப வேண்டியிருக்கு. இங்கே இருந்து அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். சரி பாத்துக்கோங்க. சரிங்க. ஹலோங்க, ஐ எம் தீபக். காலையில் நீங்கள் கார்லேருந்து இறங்கும் போது நான் உங்களை பார்த்தேன். அப்போவே சொல்லியிருப்பேன், என்னடா அவன் சம்பந்தமே இல்லாமல் ஏதோ உளறான் தான் நினைக்கிறீங்க. நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூங்க.